பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா அலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் முல்குடைய நிறைவு பகுதி பார்க்கலாம். போன வீடியோவில் 15வது வசனம் வரைக்கும் ஓதனது. இந்த வீடியோவில் அதன் தொடர்ச்சி 16லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வசனம் 15 முதல் 23 வரை மனிதன் அன்றாட பார்க்கும் விஷயங்கள் தொடர்ச்சியாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதாவது மனிதனோ அவற்றை சாதாரண விஷயங்கள் என்று கருதி அவற்றை குறித்து ஆழ்ந்து சிந்திப்பதில்லை. அவற்றை கருத்தார்ந்த முறையில் சிந்திக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. மனிதர்கள் பின்வரும் விஷயத்தை குறித்து கண்டிக்கப்படுகிறார்கள். அதாவது இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்காகவே உள்ளது. அவ்வாறிருந்தும் நீங்கள் விலங்குகள் பார்ப்பதை போல் பார்க்கிறீர்கள். மனிதன் என்னும் அந்தஸ்தில் அல்லாஹ் உங்களுக்கு அளித்திருக்கின்ற கேள்வி புலன்களையும் பார்வை புலன்களையும் சிந்திக்கும் முறையும் நீங்கள் பயன்படுத்துவதில்லை. எனவேதான் நேர்வழி உங்களுக்கு புலப்படுவதில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். 16வது வசனம். அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யக்ஸிஃப பிகுமுல் அர்த ஃபைதா ஹிய தமூர். வானத்திற்கு மேல் இருப்பவன் உங்களை பூமியில் புதையச் செய்து அது நடுநடுங்கும்படி செய்ய மாட்டான் என்று நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்களா? அதாவது அது முன்னும் பின்னுமாக நகர்ந்து சீர்கொழியும்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக உணர முடியும்? அவன் விரும்பியபடி உங்களை பிடித்து கொள்ள சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறாங்கிறத அல்லாஹ் இதில் வலியுறுத்துகிறான். அதுக்கு அடுத்த வசனம். அம்மமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமூன கைஃப நதீர். அல்லது வானத்திற்கு மேல் இருப்பவன் உங்கள் மீது ஒரு ஹாசிப்பை அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்களா? அதாவது உங்களை தாக்கும் சரளை கற்களை கொன்ற ஒரு காற்று. ஃபஸ்தஅலமூன கைஃப நதீர். அப்போது என்னுடைய எச்சரிக்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதாவது என் அறிவுரை எப்படி இருக்கிறது, அதை புறக்கணித்து நிராகரிப்பவர்களுக்கு என்ன நடக்கும். பின்னர் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான். வலகது கஸபல்லதீன மின் கப்லிஹும் ஃபகைஃப கான நகீர். நிச்சயமாக அவர்களுக்கு முன் இருந்தவர்களும் நிராகரித்தவர்கள், அதாவது முந்தைய தேசங்கள் மற்றும் கடந்து சென்ற பழைய தலைமுறைகள் சேர்ந்தவர்கள். பின்னர் அல்லாஹ் கூறுகிறான். ஃபகைஃப கான நகீர். அப்படியானால் என் கண்டனம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அதாவது அவர்கள் மீதான என் கண்டனமும் என் தண்டனையும் எப்படி இருந்தது. அதாவது அது மகத்தானதாகவும் கடுமையானதாகவும் வேதனையாகவும் இருந்தது. அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பறவைகளின் பறத்தல் அல்லாஹ்வின் சக்தியால் நிகழ்கிறது. அது மேலும் அவன் சிறிய மற்றும் பெரிய அனைத்தையும் பார்க்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்றாகும். அவலம் யரௌ இலத் தைரி ஃபௌகஹும் ஷாஃபத்தி வயக்பில்னா. தங்களுக்கு மேலே உள்ள பறவைகளை அவங்க பார்க்கவில்லையா? அவை தங்கள் சிறகுகளை விரித்து மடக்கிக் கொள்கிறது. அதாவது சில சமயங்கள் அவை காற்றில் தங்கள் சிறகுகளை விரிக்கின்றது, சருகியும் செல்கின்றது. மற்ற சமயங்களில் அது பறக்கும்போது சிறகுகளை கூட்டியும் விரித்தும் படப்படுத்த அடிக்கின்றன. மாயம் சிகுஹுன்ன. அவற்றை எதுவும் அது தாங்கி பிடிப்பதில்லை. அதாவது காற்றில் இல்லர் ரஹ்மான். அளவற்ற அல்லாஹ்வை தவிர, அதாவது அல்லாஹ் தனது கருணையாலும் மென்மையாலும் காற்றை அவற்றுக்கு கட்டுப்படுத்தி அவற்றை காற்றில் தாங்கி பிடிக்கிறார். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். நிச்சயமாக அவன் எல்லாவற்றையும் உற்று நோக்குபவன். அதாவது அவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் எது நன்மை பயக்கும் மற்றும் பொருத்தமானது என்பதை அவன் பார்க்கிறான். இது அவனுடைய கூற்றை போன்றது. அல்லாஹை தவிர வேறு யாரும் உங்களுக்கு உதவ மாட்டான். வேறு யாரும் வாழ்வாதாரத்தை வழங்க முடியாது. அல்லாஹ் அவனை விடுத்து மற்றவர்களை வணங்கும் இணை வைப்பாளர்களை பார்த்து கேட்கிறான். அவர்களிடமிருந்து உதவியும் வாழ்வாதாரத்தையும் தேடுகிறார்கள். அவர்கள் நம்புவதற்காக அல்லாஹ் அவர்களை கண்டிக்கிறான். மேலும் அவர்கள் நம்புவதை அடைய மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிவிக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் 20வது வசனத்தில். அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துன் லகும் யன்ஷுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான். அளவற்ற அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவுவதற்காக ஒரு படையாக இருக்கக்கூடியவன் யார்? அதாவது அவனை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரோ அல்லது உதவியாளரோ இல்லை. இதனால் தான் அல்லாஹ் கூறுகிறார். இன்னல் காஃபிரீன இல்லா ஃபீ குரூர். நிராகரிப்பாளர்கள் ஏமாற்றத்தில் என்று வேறில்லை. பிறகு அல்லாஹ் சொல்கிறான். அம்மன்
மன் ஹாதல்லதி யர்ஜுகுகும் இன்னம் ஷகரிஜுகஹு. அவன் தனது வாழ்வாதாரத்தை தடுத்து கொண்டால் உங்களுக்கு வழங்கக்கூடியவன் யார்? அதாவது அல்லாஹ் உங்கள் வாழ்வாதாரத்தை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு வழங்கக்கூடியவன் யார்? கொடுப்பவன், தடுப்பவன், படைப்பவன், வழங்குபவன், உதவுவன் என்று அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை. இது அவர்களுக்கு தெரியும் என்பதை நிரூபிக்கிறது. ஆனாலும் அவர்கள் அவனை தவிர மற்றவர்களை வணங்குகிறார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், பல்லசூ, இல்லை, ஆனால் அவர்கள் தொடர்கிறார்கள். அதாவது அவர்கள் தங்கள் வரம்பு மீறல், பொய் மற்றும் வழிகேட்டில் நிலைந்திருக்கிறார்கள். பெருமையிலும் தப்பி ஓடுவதிலும் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் பிடிவாதம், ஆணவம் மற்றும் உண்மையிலிருந்து விலகி ஓடுவதில் தொடர்கிறார்கள். அவர்கள் அதை கேட்பதும் இல்லை, அதை பின்பற்றுவதும் இல்லை. நிராகரிப்பவர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்களின் ஓமையை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் 22 சொல்கிறான், அஃபமையம் சிமுகிபன் அலா வஜிஹி அஹதா அம்மையம் ஷிஷவியன் அலா சிராத்திம் முஸ்தகீம். தன் முகத்தின் மீது குப்புற நடந்து செல்பவன் அதிக நேர்வழி பெற்றவனா அல்லது நேரான பாதையில் நிமிர்ந்து நடப்பவனா? இது அல்லாஹ் நம்பிக்கையாளர் மற்றும் நிராகரிப்பவர்களுக்காக உருவாக்கிய ஒரு ஓமையாகும். எனவே நிராகரிப்பாளனின் நிலை முகத்தின் மீது குப்புற நடந்து செல்பவனை போன்றது. இது நேராக நடப்பதற்கு பதிலாக முகத்தின் மீது குனிந்து, தலையை குனிந்து நடக்கும் ஒரு நபரை போன்றது. இந்த நபருக்கு எங்கு செல்கிறோம், எப்படி செல்கிறோம் என்று தெரியாது. மாறாக அவன் வழி தவறி திகைத்து குழப்பத்தில் இருக்கிறான். இந்த நபரா அதிக வழி பெற்றவர்? அம்மையம் ஷிஷவியா, அல்லது நிமிர்ந்து நடப்பவனா? அதாவது நிமிர்ந்து நிற்பவன். அலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையில். அதாவது இந்த நிமிர்ந்து நடக்கும் நபர் ஒரு தெளிவான பாதையில் இருக்கிறார். மேலும் அவர் தனக்குள்ளேயே நேராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவரது பாதையும் நேராக இருக்கிறது. இது இவ்வுலகின் அவர்களின் ஓமையாகும். மேலும் மறுமையிலும் அவர்களின் ஓமை அப்படியே இருக்கும். எனவே நம்பிக்கையாளர்கள் நியாய தீர்ப்பு நாளில் நேரான பாதையில் நிமிர்ந்து நடப்பவராக ஒன்று திரட்டப்படுவார். மேலும் பரந்த மற்றும் விசாலமான சொர்க்கம் அவர்களுக்காக திறக்கப்படும். இருப்பினும் நிராகரிப்பவர்கள் நரகத்திற்கு முகத்தின் மீது குப்புற நடந்து ஒன்று திரட்டப்படுவார்கள். இமாம் அஹ்மது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க மூலம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, மக்கள் தங்கள் முகங்களின் மீது எப்படி ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க தங்கள் கால்களில் நடக்க செய்தவன் அவங்கள தங்கள் முகங்களில் நடக்க செய்ய ஆற்றல் பெற்றவன் அல்லவா அப்படின்னு இந்த ஹதீஸ் 2 சஹீஹ்களில் பதிவு செஞ்சப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து வசனம் 24 முதல் 27 வரை பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. இறுதியில் நீங்கள் அனைவரும் உங்கள் இறைவனின் திருமுன் வர வேண்டியுள்ளது. மேலும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்ப உங்களுக்கு மறுமை வருகின்ற நேரத்தையும் தேதியும் அறிவிப்பது இறை தூதரின் பணி அல்ல. வரவிருக்கின்ற நேரத்தை குறித்து முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிப்பது மட்டுமே அவரது பணியாகும் அல்லாஹ் சொல்கிறார். 23வது வசனம், குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும், கூறுவீராக, அவனே உங்களை படைத்தான். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட தகுந்த ஒரு பொருளாக கூட, அதாவது ஒன்றுமில்லாததாக இல்லாத பிறகு அவன் உங்கள் படைப்பை தொடங்கினான். பிறகு அவன் கூறுகிறான், வஸலலகுமுஷ்ஷம்ம வல் அப்ஷார வல் அஃபிதத கலீலம் மா தஷ்குரூன். மேலும் உங்களுக்கு செவியையும் பார்வைகளையும் இதயங்களையும் அளித்தான். அதாவது அறிவுகளையும் பகுத்தறிவும் ஆற்றல்களையும் நீங்கள் நன்றி செலுத்துவது மிகவும் குறைவு. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு அருளிய இந்த திறமைகளை அவனுக்கு கீழ்ப்படிவதற்கும் அவனது கட்டளைகளின்படி செயல்படுவதற்கும் அவனது தடைகளை தவிர்ப்பதற்கும் நீங்கள் எவ்வளவு குறைவாக பயன்படுத்துவீர்கள். அதுக்கு அடுத்த வசனம், குல்லு வல்லதி தராக்கும் ஃபில் அர்லி வ இலைஹி துஹ்ஷரூன். மேலும் பூமியில் உங்களை படைத்தவன் அவனே. அதாவது அவன் உங்கள் வெவ்வேறு மொழிகள், நிறங்கள், வடிவங்கள், தோற்றங்கள் மற்றும் உருவமைப்புகளுடன் பூமியின் பல்வேறு பகுதிகளிலும் பிரதேசங்களிலும் உங்களை பரப்பி பிரித்து வைத்திருக்கிறான். மேலும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அதாவது இந்த பிரிவினைகளுக்கு பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்வீர்கள். அவன் உங்களை பிரித்தது போலவே உங்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். மேலும் அவன் உங்களை உருவாக்கியது போலவே மீண்டும் உங்களை கொண்டு வருவான். பிறகு இறுதி திரும்புதலை நிராகரிக்கும் மேலும் அதன் உண்மையான நிகழ்வு குறித்து சந்தேகிக்கும் நிராகரிப்பாளர்களை பற்றி தெரிவிக்கும் போது அல்லாஹ் கூறுகிறான், வயகூலூன மதா ஹாதல் வஅது இன் குன்தும் ஸாதிகீன். அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்குறுதி எப்போதும் நிறைவேறும். அதாவது நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் இந்த பிரிவினைக்கு பிறகான ஒன்று கூடல் எப்போதும் நிகழும். கூறுவீராக, அந்த அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. அதாவது நியாய தீர்ப்பு நாளின் சரியான நேரத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்.
ஆனால் அது உண்மையானது, அது என்றும் நிச்சயமாக நிகழும் என்று உங்களுக்கு தெரிவிக்குமாறு அவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளான். எனவே அதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். மேலும் நான் தெளிவாக எச்சரிப்பவன் மட்டுமே, அதாவது நான் எடுத்துரைக்க மட்டுமே கடமைப்பட்டு இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்காக என் கடமையை எடுத்துரைப்பதை நான் நிறைவேற்றிவிட்டேன். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், فَلَمَّا رَأَوْهُ زُلْفَةً سِيئَتْ وُجُوهُ الَّذِينَ كَفَرُوا وَقِيلَ هَذَا الَّذِي كُنْتُمْ بِهِ تَدَّعُونَ. ஆனால் அவர்கள் அதை நெருங்கி வருவதை காணும்போது நிராகரித்தவர்களின் முகங்கள் வருத்தமும் துயரமும் அடையும். அதாவது நியாய தீர்ப்பு நாள் தொடங்கி நிராகரிப்பவர்கள் அதை காணும்போது, மேலும் அந்த விஷயம் நெருங்கிவிட்டது என்பதை காணும்போது, ஏனென்றால் நிகழவிருக்கும் அனைத்தும் நீண்ட காலம் எடுத்தாலும் நிகழும். எனவே அவர்கள் மறுத்தவை நிகழும்போது அது அவர்களை துயரப்படுத்தும். ஏனென்றால் அங்கே நரகத்தில் மிக மோசமான தீமை தங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதன் பொருள் அது அவங்களை சூழ்ந்து கொள்ளும். மேலும் அவர்களால் கணக்கிடவோ அல்லது முழுமையாக புரிந்து கொள்ளவோ முடியாதவற்றை அவர்களுக்கு வர செய்ய அல்லாஹ் கட்டளையிடுவான். இதுதான் நீங்கள் அழைத்து கொண்டிருந்தது, அதாவது நீங்கள் விரைவுபடுத்த தேடிக்கொண்டிருந்ததுன்னு அல்லாஹ் சொல்வான். அதுக்கப்புறம் வசனம் 28லிருந்து 29 மக்காவில் நிறை நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் அன்னலாருக்கு அவருடைய தோழர்களுக்கும் எதிராக கூறிக்கொண்டிருந்தவற்றுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. அவங்க அன்னலாரை சபித்து கொண்டிருந்தார்கள். அன்னமே நபித்தோழர்களும் அழிந்துவிட வேண்டும் என்று இறைஞ்சிய வண்ணம் இருந்தார்கள். இதனை குறித்து பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. உங்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பவர்கள் அழிந்தாலும் சரி அல்லது அல்லாஹ் அவங்க மீது கருணை புரிந்தாலும் சரி, அதனால் உங்கள் தலைவிதி எப்படி மாறிவிடப் போகிறது? நீங்கள் உங்களை பற்றி யோசித்து பாருங்கள். இறை நம்பிக்கையாளர்கள் வழிகெட்டவர்கள் என்று கருதி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு நேரம் வரும், அப்போது உண்மையில் வழிகெட்டவன் யார் என்பது தெளிவாகிவிடும். கடைசி வசன இறுதியில் அரேபிய பாலைவனத்தில் அல்லது மலைப்பிரதேசத்தில் நீரூற்று வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்கள் முழு வாழ்வும் நடமாட்டமும் அதனை சார்ந்தே நிற்கிறது. அத்தகைய ஊற்று பூமிக்கடியில் வற்றி போய்விட்டால் பிறகு அல்லாஹ்வை தவிர வேறு யார்தான் அந்த வாழ்வு தரும் ஊற்றை உங்களுக்கு மீண்டும் கொண்டு வர முடியும் என்னும் கேள்வியை மக்கள் முன் எழுப்பி அவர்களை சிந்திக்க தூண்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், குல் அரைத்தும் இன் அஹ்லகனி அல்லாஹு வமன் மஹ்யஹு ரஹிமனா ஃபமன் யுஸிருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம். அல்லாஹ் சொல்கிறான், கூர்வீராக, அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் அழித்து விட்டாலும் அல்லது அவன் எங்கள் மீது கருணை காட்டினாலும் நிராகரிப்பவர்களை நோவினை தரும் வேதனையிலிருந்து யார் காப்பாற்ற முடியும்? அதாவது உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமாக மனந்திருந்தல், தௌபா, அவனிடம் பாவ மன்னிப்பு கோருதல் மற்றும் அவனது மார்க்கத்திற்கு திரும்புதல் ஆகியவற்றை தவிர வேறு எதுவும் உங்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற முடியாது. எங்களுக்கு வேதனை முன்மாதிரியான தண்டனை ஏற்படும் என்று உங்கள் நம்பிக்கைகள் உங்களுக்கு பயனளிக்காது. அல்லாஹ் எங்களை தண்டித்தாலும் அல்லது எங்கள் மீது கருணை காட்டினாலும் நீங்கள் அனுபவிக்கப் போகும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து, நோவினை தரும் வேதனையிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. பிறகு அல்லாஹ் கூறுகிறான், குல் ஹுவர் ரஹ்மான் வஆமன்னா பிஹி வஅலைஹி தவக்கல்னா ஃபஸ்தஅலமூன மன் ஹுவ ஃபில் ضلالٍ முபீன். கூர்வீராக, அவன்தான் அளவற்ற அருளாளன், அவனையே நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம், அவன் மீதே நாங்கள் நம்பிக்கை முழுமையாக வைக்கிறோம். அதாவது அகிலங்கள் அனைத்தின் இறைவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடன் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம். எங்கள் எல்லா விவகாரங்களையும் அவன் மீதே நாங்கள் முழுமையாக நம்பிக்கை தவக்கல் வைக்கிறோம். ஆகவே தெளிவான வழிகாட்டில் இருப்பவர் யார் என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். அதாவது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இவ்வுலகமும் மறுமையிலும் யாருக்கு இறுதி முடிவு உண்மையான வெற்றி கிடைக்கும் என்பது தெரிய வரும். அதுக்கு அடுத்த வசனம், குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரன் ஃபமன் யஅதீக்கும் பிமாஇன் மயின். கூறுவீராக, சொல்லுங்கள், உங்கள் தண்ணீர் பூமிக்குள் அழிந்துவிட்டால், அதாவது அது பூமியில் மிக ஆழமாக பகுதிக்குள் சென்று மறைந்துவிட்டால் அதை இருப்பு கோடையினாலோ அல்லது வலிமையான கரங்களாலோ சென்றடைய முடியாது. அப்படியானால் ஓடும் நீரை உங்களுக்கு யார் கொண்டு வருவார்? அதாவது பூமியில் மேற்பரப்பில் ஊற்றெடுத்து பாய்ந்து ஓடுகின்ற நீர். அதன் பொருள் அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் இதை செய்ய முடியாது என்பதாகும். எனவே அவன் தன் அருளாலும் கிருபையாலும் தான் உங்களுக்காக தண்ணீரை ஊற்றெடுக்க செய்கிறான். மேலும் அடியார்களின் தேவைகளுக்கு ஏற்ற அளவில் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ பூமியின் பல்வேறு பகுதிகளும் அதை ஓடச் செய்கிறான். ஆகவே எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரியது. சூரத்துல் முல்கின் தஃப்சீர் இத்துடன் நிறைவடைகிறது. எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுக்கே உரியது.